கெஜ்ரிவால் வீட்டுக்குள் நுழைந்த ஈடி, வாசலில் கடும் வாக்குவாதம், குவியும் ஆம் ஆத்மி தொண்டர்கள். கைது செய்யப்படுகிறார் ஏஏபி முதல்வர். ஸ்தம்பிக்கும் தலைநகர் டெல்லி. டெல்லி 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபானம் விற்பனை செய்ய உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் 100 கோடி ரூபாய் கைமாறியதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார். இந்த சூழலில் கடந்த 2/2/2024 அன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாமல் புறக்கணித்தார். 5 முறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு அளித்தது. இதனைத் தொடர்ந்து 6வது முறையாக அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியது. அதில் 19ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவுக்கும் தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருந்தது. இந்த வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டதைப் போலவே தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதனால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராகாமலே இருந்து வந்தார். ஆஜரானால் எங்கே மற்றவர்களைப் போல தானும் இடி அதிகாரிகளால் கைது செய்யப்படுவோமோ என அவர் அஞ்சியதாக பாஜகவினர் கூறி வந்தனர். இதற்கிடையில் அமலாக்கத்துறை மேலும் 2 முறை சம்மன் அனுப்பி அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆஜராகுமாறு கூறியது. ஆனால் அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாமலேயே இருந்து வந்தார். கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மொத்தம் 8 முறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் நீதிமன்றத்தை அமலாக்கத்துறை அணுகியது. வழக்கை விசாரித்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது. மேலும் புகார்கள் தொடர்பான ஆவணங்களை கெஜ்ரிவாலிடம் வழங்குமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டார். இதை அடுத்து மதுபான கொள்கை ஊழல் விவகாரத்தில் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்தனர். அதில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கட்டாய நடவடிக்கை எதுவும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் உத்தரவிட வேண்டும் என்றும், அமலாக்கத்துறை விசாரணைக்கு கெஜ்ரிவால் ஆஜராகினால் அவரை கைது செய்ய மாட்டோம் என ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை உறுதி அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது கட்டாய நடவடிக்கையிலிருந்து கெஜ்ரிவாலுக்கு பாதுகாப்பை வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்தது. மேலும் தற்போதைய சூழலில் தங்களால் எந்த உத்தரவையும் வழங்க முடியாது என்றும் நீதிமன்றம் உறுதிபட கூறிவிட்டது. இந்த நிலையில் 8 அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதனால் அவர் கைது செய்யப்படுவாரோ என்கிற ரீதியில் அவரது வீடு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினர் குவிந்து வருகின்றனர். இதனால் தலைநகர் டெல்லி பரபரப்புடன் காணப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லி அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான சௌரப் பரத்வாஜ் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு வருகை தந்தார். அவர் கூறுகையில், முதல்வர் வீட்டுக்குள் போலீசார் இருக்கின்றனர், யாரையும் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. முதல்வர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதையெல்லாம் பார்க்கும்போது முதல்வர் கைது செய்யப்படுவதற்கான தயாரிப்புகளாக தெரிகிறது என்றார். சமீபத்தில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதேபோல தமிழக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார்.
இப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் குவிந்துள்ளனர். டெல்லியில் காவல்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சியினர் முதல்வர் வீட்டு வெளியில் நின்று பதைப்புடன் பார்த்து வருகின்றனர். இதே வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் மணீஷ் சிசோடியா மற்றும் சஞ்சய் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர். டெல்லி துணை முதல்வராக இருந்த சிசோடியா பலகட்ட விசாரணைகளை தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். அக்டோபர் 5ஆம் தேதி ராஜ்யசபா உறுப்பினரான சஞ்சய் சிங்கை ईडी கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. मुख्यमंत्री अरविंद केजरीवाल के घर पे आ रही है. देखिए, प्रथम दृष्टया जिस तरह से पुलिस अंदर है और मुख्यमंत्री जी के निवास में किसी को जाने नहीं दिया जा रहा है, ऐसा लग रहा है कि मुख्यमंत्री जी के यहाँ रेड मारी गई है और उनके मन में क्या है ये नहीं मालूम, बट ऐसा दिखता है कि मुख्यमंत्री जी को गिरफ्तार करने की पूरी तैयारी है. तो हम तुम्हारे साथ हैं, संघर्ष करो, हम तुम्हारे साथ हैं, हम तुम्हारे साथ हैं. ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.